Taste the Daily. கனகராஜ் சார், ஒரு சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தினுடைய குரல் வளைய நசுக்கலாமா ஆளுங்கட்சி? இல்லைங்க, அதாவது பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி அப்படின்னெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. பேசும்போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, நம்ம கம்பேர் பண்ணுவோம் 21க்கு, அதாவது 21க்கு முன்பு அப்போ எப்படி இருந்தது தமிழ்நாடு, இதே போல பிரச்சனைகள் வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அன்னைக்கு அன்னைக்கு பிரியாவோட இன்சிடென்ட்ல பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட 60 பெண்கள் இதுல மாணவிகள். மிஸ்டர் கனகராஜ், நீங்க ஒரே நிமிஷம், நான் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் நான் கொடுத்துறேன். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். யூ கேன் கண்டினியூ. நான் உங்களை அன்இன்டரப்டடா விடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சட்டமன்றத்துல வந்து நம்ம இதை பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அந்த சாருங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை போட்டு வராங்க. எதையும் நாங்க பேச விட மாட்டோம், எதையும் வெளியில தெரிய விட மாட்டோம் அப்படின்னு ஜனநாயகத்தை குரல் வலையை நெரிச்சிட்டு, நீங்க சரியா, அப்ப என்ன நடந்தது அப்படின்னு பேசுறதே, நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அழுக்கை யாரும் பேசிடக்கூடாது, நம்ம மேல இருக்கக்கூடிய பிரச்சனைய யார் கண்ணுக்கும் இருந்து மறைச்சிடணும் அப்படின்னு மறைக்கக்கூடிய வேலையா தான் மக்கள் பார்ப்பாங்க. இல்லைங்க, இது நியாயமா? இல்லைங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசம்பிளியில் அவர் பேசுகிற ரெக்கார்ட் நான் கேட்டேன். அவர் பேசியிருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எதிர்கட்சியிடம் தார்மீகமாக ஆதாரம் இருக்குமே ஆனால் எஸ்ஐடி கமிட்டியிடம் யார் அந்த சார் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் கூறலாம் என்று சொல்லிட்டார். அது விடுங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை நம்மளுடைய காவல்துறை. அவங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதவங்கள அதிமுக வந்துதான் கண்டுபிடிக்க முடியும்னு முதலமைச்சரே நம்புறாருன்னா, அதிமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா? அப்ப பொள்ளாச்சி கேஸ் ஏசிபிக்கு போச்சு. அப்படியா? இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி யாரு? இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி யாரு? எந்த வழக்கா இருந்தாலும் அந்த வழக்கை விரைந்து முடிச்சு என்னவோ நீங்க தீர்ப்பை வாங்கி இன்றைக்கு அண்ணாநகர் குழந்தை பாலியல் பலாத்காரம் அந்த வழக்குல உச்சநீதிமன்றத்து வரைக்கும் நம்ம போய் வாதாடுறோம். அவ்வளவு எஃபர்ட் நம்ம போடுறோம். ஒரு நிமிஷம் சார், ஞானசேகரனை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க சுதாகர் நீங்க ஞானசேகரன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாகராஜ் பத்தி பேசுங்க. மிஸ்டர் கனகராஜ், எதற்கெடுத்தாலும் உங்க கட்சியில் இல்லையா, நீங்க ஆட்சியில் இல்லையா, நீங்க என்ன பண்ணீங்க? 30,000 போராட்டங்களை உங்களுடைய உரிமை, நீங்க போராடுங்க அப்படின்னு ஒரு கட்சி அலோவ் பண்றாங்கல்ல, யாரு? அதிமுக தான். நம்ம எத்தனை போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம்? அதை பத்தி பேசுவோமா? அதை பத்தி எல்லாம் நம்ம பேச மாட்டோம். நான் சட்டமன்றத்துல நேரலையை வந்து துண்டிப்போம். ஏங்க துண்டிச்சிங்கன்னு கேட்டா அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில் அப்படி எல்லாம் துண்டிச்சாங்களா? இப்ப நீங்க அசம்பிளியில இதுக்கு முன்னாடி அதிமுகவில் மெஜாரிட்டியா இருக்கும்போது துண்டிச்சது மட்டும் குட்கா வழக்குல என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க சார். என்ன பண்ணீங்க சொல்லுங்க. வெளியில எல்லாரையும் வெளியேற்றி நாங்க அந்த டிவி காட்சி குட்கா வழக்குல திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற சட்ட விதிகளுக்கு புறம்பாக குட்கா உள்ள எடுத்துட்டு வந்தீங்கல்ல, வழக்கு சந்திச்சுட்டு தானே இருக்கிறீங்க. நீங்க அப்ப தப்பு செஞ்சா அப்ப நீங்க வழக்க சந்திச்சுதான் ஆகணும். இன்றைக்கு சகோதரி வந்து பொள்ளாச்சியை பத்தி பேசினா நான் இடைமறிக்கிறத மறுபடியும் பொள்ளாச்சியை பத்தி பேச மாட்டேன் சார். அதுக்கு பதில் இடைமறிக்கிறத விட்டுறேன் சார். இல்ல, அதாவது என்னன்னா, பொள்ளாச்சியை பத்தி பேசிட்டு சொல்லுமா. பொள்ளாச்சியை பத்தி தான் சார் நான் பேசுறேன். அத பத்தி பேசுங்க. கனகராஜ் சார் மாதிரி, அதாவது காங்கிரஸ் வெயிட் சார், காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்துட்டு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கன்சர்ன் இல்லாம பேசுறது உண்மையிலுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது கனகராஜ் சார். ரியலி ஐ அம் சாரி ஃபார் தட். இருங்க, நான் சொல்றேன் சார். இருங்க சார். உங்களுக்கு என்னன்னா, அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கெல்லாம் இந்த விஷயத்தை பேசுவதற்கு இன்னைக்கு ஞானசேகரன் திமுகவோடு தொடர்புடையவரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல திராணி இல்லாமல் என்ன பண்றீங்க நீங்க? பொள்ளாச்சின்றீங்க. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பொள்ளாச்சி கேஸ்ல வந்து எந்த இடத்துலையும் அதிமுக என்கின்ற கட்சியோ அல்லது அதிமுகவை சார்ந்தவர்களோ நீதிமன்றத்துக்கு ஓடி போய்
சார் இந்த வழக்கை நீங்க எங்கே கொண்டு போக கூடாது, சிபிசிஐடி விசாரிக்க கூடாது, இல்ல சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு என்ன நீங்க பேசுங்க நீங்கல்ல, அப்ப பொறுமையா இருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? சொல்லியிருக்கிறது அதிமுக எங்காவது போச்சா? இல்ல அதுக்கப்புறம் இந்த வழக்கு நிலவரங்கள் அன்னைக்கு இருந்த ஜனநாயக மாதர் சங்கம் இதற்காக பெரிய அளவுல எல்லாம் போராட்டம் பண்ணி அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி போராடினாங்கல்ல. இன்னைக்கு அந்த ஜனநாயக மாதர் சங்கத்தை காணோம். காங்கிரஸ் சார் இதே தமிழ்நாட்டுல தானே சார் இருக்கீங்க, நீங்க இதே தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, காங்கிரஸ் இதே தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் ஏதாவது பேசிருக்கீங்களா? இந்த பிரச்சனைக்கு காங்கிரஸ் உண்மையிலுமே நான் இத கனகராஜ் சார் இத கேட்கல. என்டையர் காங்கிரஸ் பர்சன் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கெல்லாம் கேட்க இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி, மனசாட்சி இருப்பின் மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் தெருவுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, குரல் கொடுக்காவிட்டால் ஒரு இந்த மாணவி அண்ணா நகர் பிரச்சனைக்கு சரி, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு சரி, டங்ஸ்டன் பிரச்சனைக்கு சரி, எந்த பிரச்சனைக்குமே நாங்க வாயை திறக்க மாட்டோம், திமுக சொல்வதைத்தான் நாங்கள் கேட்போம் என்றால் நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படிங்கறத நான் இத பதிவு செஞ்சேன். மட்டும் பதில் சொல்லிறேன். காமராஜர் ஆட்சிக்கு எதிராக அவங்க எப்படி பேச முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு சட்டசபையிலே பேசும்போது உண்மையான குற்றவாளியை தண்டிக்க வேண்டும், அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் போராடினீங்களா? ஏங்க அசெம்பிளில எடுத்து இப்ப சிஎம் கிட்ட சொல்லி சிஎம்ஏ சொல்லிருக்காரு. என்ன சார் அது 10 பேர் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இல்ல 10-15 பேர் கொடுத்ததுல ஒன் ஆஃப் தி கலோஸ் நீங்க தான் இல்ல என்டையரா கொடுத்தது கிடையாது. குற்றச்சாட்டு வெச்சீங்க. பிரதான அதுதான் சார் இப்ப இங்க இதுதான் சிக்கலே. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பேசும்போது அவங்களுடைய அந்த எந்த விஷயங்களையும் காமிக்காம அவங்களுடைய பேச்சை யாரு கேட்டக்கூடாதுன்னு லைவ கட் பண்ணிட்டு திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வைத்து நீங்க பேசுங்கன்னு விசிகாவையும் காங்கிரஸையும் மற்ற அவங்களுடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியையும் நீங்க பேச வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க பேசுறதெல்லாம் லைவ்ல வரும். ஆனா எதிர்க்கட்சி பேசுறது மட்டும் லைவ் கட் பண்ணிடுவீங்க. இப்ப இதுல இருந்தே தெரியுதா உங்களுடைய ஜனநாயகத்தினுடைய எப்படி இருக்குன்னு? அததாங்க நான் இப்ப சொல்ல வரேன். இப்ப நான் கேஸ பத்தி பேசலாமா இல்ல அசெம்பிளில சிஎம் வந்து பதில் சொல்லன்னு நீங்க என்ன சொல்றீங்களா? அதை சொல்லணுமா? நீங்க என்னுடைய டாபிக் 16 நாள் கழிச்சு அவர் சொன்னார்ல, கரெக்டா 16 நாள் கழிச்சு தான் முதலமைச்சர் வாய் திறக்கிறாருன்னா அப்ப அந்த 16 நாட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்ப பொள்ளாச்சி இன்சிடென்ட்ல 60 நாள் வாய் திறக்காம இருந்தாங்களா? அது என்ன? அதுல பொள்ளாச்சி சிபிஐக்கு தான் இப்ப வழக்கு போயிருச்சு சார். அதுல இன்வால்வ் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க அண்ணா நகர் 10 வயசு கேஸ்ல அதிமுக சுதாகர் அண்ணா நகர் தெரியாதா? அண்ணா நகர் விவகாரத்துல யார் சுப்ரீம் கோர்ட் போனது? நீங்க சிபிஐக்கு போக கூடாதுன்னு ஏன் சார் அவ்வளவு கொதிக்கிறீங்க? தலைக்குடிமை ஏற்படுத்துங்க. ஏங்க போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? அந்த 4 அக்யூஸ்ட் பிரியாவோட பிரதர் சபரிராஜன் வந்து பிடிச்சு கொடுக்கறாரு. நீங்க ஏங்க பிடிச்சு கொடுத்தப்ப அவங்கள திருநாவுக்கரசரை அப்படியே ரிலீஸ் பண்றாங்க. சபரிராஜன் அந்த திருநாவுக்கரசு இல்ல நீங்க திருநாவுக்கரசு பேர் சாட்சியில இருக்காரா இல்லையா? ஏங்க ரிலீஸ் பண்ணீங்க அன்னைக்கு அததானே சிஎம் சொல்றாரு. இன்னைக்கு அசெம்பிளில சொல்லிருக்காரு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. மிஸ்டர் கனகராஜ் அதே கேள்வியை தான் இவங்க கேக்குறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள மிஸ்டர் கனகராஜ் குற்றவாளிக்கு எஃப்ஐஆர் போடல. இவரு பொள்ளாச்சி இன்சிடென்ட்க்கு எஃப்ஐஆர் ஏன் போடல? அது இல்லாம நீங்க திரும்ப பொள்ளாச்சி 60 நாள் கழிச்சு தான போட்டீங்க. இல்ல ஒரு வழக்கறிஞர் நீங்க உடனே போட்டீங்களா? 5 நாள்ல ஒரு வழக்கறிஞராக கேமரா இருந்திருக்கு சார். ஒரு வழக்கறிஞராக தார்மீக உரிமை வேணும். இல்ல தார்மீகத்தெல்லாம் பத்தி காங்கிரஸ் தார்மீக உரிமையெல்லாம் பத்தி காங்கிரஸ் திறக்காம இருந்துட்டு எதற்குமே வாய் திறக்காம இருந்துட்டு அண்ணா நகர் இன்சிடென்ட்க்கு நாச்சியார் சுகந்தி வாய் திறக்கல. தெரியுமா சார்? டீடைலா பேசல. உங்களுக்கு வாய் திறக்கல. என்ன மேல பேசுறாங்க? ஏங்க தைரியமா சொல்லுங்க. அதுல திருநாவுக்கரசர் 4 பேரை அந்த பாதிக்கப்பட்ட பெண் பிடிச்சு கொடுத்தாங்க. அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டீங்க. அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுங்க சார். சும்மா இருங்க. அப்ப இத விட ஞானசேகரனோட கேஸ் இத விட ஆர்ப்பாட்டம். ஞானசேகரன் கேஸ் இத விட அசிங்கம். 60 நாள் கழிச்சு இல்ல நீங்க நான் போறாங்க. எதை அசிங்கம்? நீங்க பேசுறதெல்லாம் இங்க பாருங்க.
இல்ல அதாவது உங்களுக்கு ஞானசேகரனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல சார். ஞானசேகரனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. அதனால என்டையரா அப்படி மாத்தி விடாதீங்க. தமிழகத்துல பெண்களுக்கு ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க உங்களுடைய மனிதத்தன்மையை எடுத்துட்டீங்க. நீங்க ஒரு மனிதரா பொறுப்புணர்வோட பேசுங்க. நீங்க ஒரு மனிதரா பொறுப்புணர்வோட பேசுங்க. நீங்க நியூட்ரலா வேணாம் இருங்க. ஒரு பெண்ணாகத்தான் நான் இதை சொல்றேன். எவ்வளவு பெரிய அக்கிரமம் 60 பெண் அதுல பாதிக்கப்பட்டிருக்கா. இது அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தானே. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இருக்க தானே. எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு தலைகுடி. சரி அதுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணீங்க? சரி சார் நீங்க நான் போறேன் காங்கிரஸ் போறேன்ல ரத்தம் குதிக்குது. காங்கிரஸ் எனக்கு ஏற்பட்ட உங்களுக்கு பேச திராணி இல்லனா நீங்க மாணவிகளை வந்து இன்னைக்கு 5 நாள்ல ஏன் போட்டுட்டாங்க? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல போட்டாங்க. அது சும்மா போடல. சும்மா போடல. நாங்க கொடுத்த அழுத்தம் போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அழுத்தம் யார் இந்த சார்னு கேட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் இன்னைக்கு ஞானசேகரன் கையில பொள்ளாச்சிக்கு அப்ப அழுத்தம் இல்லையா? யார் அந்த பொள்ளாச்சி கேஸ்க்கு அழுத்தம் இல்லையா? சொல்லுங்களே நீங்க. இந்தியாவே அழுத்தம் கொடுத்தது பொள்ளாச்சி கேஸ்க்கு. மணிப்பூர் கேஸுக்கும் பேச மாட்டீங்க. பொள்ளாச்சி கேஸுக்கும் பேச மாட்டீங்க. காங்கிரஸ் மணிப்பூருக்கு பேசுறீங்க. தமிழ்நாட்டுக்கு பேசாதே. காங்கிரஸ் நீங்க பேசாதே. நாங்க எதிர்பார்த்தது இவ்வளவு சார் ப்ளீஸ் சார் நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க சார். சாரிமா சாரி சார் நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. மேடம் எதுக்கு பதில் சொல்ல முடியலனா பதில் சொல்ல முடியலன்னு வேற ஒரு டாபிக் எடுத்தீங்க. நம்ம டைவர்ட் பண்ணுவோம். கவர்மெண்ட் இன் டைம் இருக்காங்க. சார் ஒரே நிமிஷம் நிறுத்துங்களேன். சட்டமன்றத்துக்குள்ள இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி விவாதிக்கலாம் அப்படின்னதுக்கு எப்படியெல்லாம் சுத்தி விட்டாங்களோ அதே மாதிரி இந்த மன்றத்திலயும் வந்து இப்ப மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு, பெண்களுக்கு ஒரு விதமான அச்ச உணர்வு இருக்கு, அதை எப்படி அரசு போக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு கூட எப்படியெல்லாம் சுத்தி விடுறீங்க. இது எல்லாத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். இவ்வளவு பொங்குறீங்களா சார்? எதற்கெடுத்தாலும் ஒரு 3 விஷயம். பொள்ளாச்சி, தூத்துக்குடி, கொடநாடு. பொள்ளாச்சி, தூத்துக்குடி, கொடநாடு. இல்ல மிஸ்டர் கனகராஜ் இருங்க சார், உங்க இதுக்கு தான் வரேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு காங்கிரஸ் கட்சியோ இல்ல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளோ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கண்டனம் எங்கேயாவது உட்கார்ந்து போராட்டம் பண்ணி இருக்கீங்களா? டங்ஸ்டன் விவகாரத்துல மதுரை மக்களுக்கு உங்க கூட்டணி கட்சி தானே சார் அங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அங்கேயும் அவங்க தானே சார் எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, அமைச்சர் அங்கிருந்து இருக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட மதுரையில மக்களுக்கு பிரச்சனைனா நீங்க காங்கிரஸ் குரல் கொடுக்காதா? உங்க கூட்டணி கட்சி குரல் கொடுக்காதா? என்ன சார் குரல் கொடுத்தீங்க? கேட்க மாட்டாங்களா? ஏங்க குரல் கொடுக்கலன்னா அவங்க வந்து பொத்தாம் பொதுவா பேசுறதை ஏத்துக்க முடியாது. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க, கேக்குறோம். ஏங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க சார். விரல் விட்டு எங்க தலைவர் அன்பு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டசபையில தீர்மானம் கொண்டு வர வச்சு அத பத்தி பேசுறாரு. வேற என்ன வேணும்? டங்ஸ்டனுக்கு எதிராக களத்துல இறங்கி போராடுனதுனாலதான் முதலமைச்சர் எந்திரிச்சு நான் இங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் என்னால இங்க வர வைக்க முடியாதுன்னு எந்த அழுத்தத்துல சொல்றாரு? ஏன்னா அதிமுக அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து அங்க போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அவர்கள் போயிருக்காரு. இல்ல கனகராஜ் சார், மணிப்பூருக்கு நீங்க ஏன் போராடல, மணிப்பூருக்கு போராடல ஏன்னு கேக்குறீங்களே. ஆனா மணிப்பூர் பெண்களுக்கு இங்கிருந்து காங்கிரஸ் அங்கெல்லாம் குரல் கொடுப்பீங்க. ஆனா நம்ம ஊர்ல நம்மள சுத்தி இருக்கிற பெண்களுக்கு அவர் ஒரு என்சிஆர்பி ரிப்போர்ட் கொடுத்தாரு இல்லையா? தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அந்த டேட்டா அடிப்படையில பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அதற்கு எதிர்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கறதுக்கு திராணி இல்லாம போயிட்டமேன்னு கேள்வி கேட்கப்பட்டது. எங்க தலைவர் கேட்டிருக்காரு, மீண்டும் பதிய வைக்கிறார். பெண்களுக்கு எதிராக அறிக்கை கொடுத்திருக்காரு. ஒரு வார்த்தை கூட காங்கிரஸினுடைய வாயிலிருந்து வரலையே. சட்டமன்ற நிகழ்வுகளை படிச்சு பாருங்க. தவறு நான் சொல்றேங்க. எங்களுடைய தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக அசெம்பிளியில எங்களுடைய நிலைப்பாட்டை பதிய வச்சு என்ன சொல்லிருக்காருன்னா, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் சார், அவர் கேட்டாதான் நடக்குமா? அதை செய்யத்தான் சார் வேணும். அதுதான் சட்டம். அதுதான் சட்டம். ஆனால் ஒரு மக்களுடைய நலனை விரும்புற ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக காங்கிரஸ் என்ன எதிர்ப்பை தெரிவிச்சீங்க? ஒன்னு சொல்லுங்க. இருங்க, எங்க எதிர்ப்பில் இப்ப நான் சொல்றேங்க, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாணவிகளும்
நாங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது திமுக என்று அரசு அதனால கண்டிக்கிறோம். இருங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுகவை கண்டிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல கண்டன அறிக்கை வந்துச்சா? நான் சொல்றேன், ஏதாவது ஒரு போராட்டம் வந்ததா? இல்ல சார், எதை பத்தி நம்ம பேச முடியாது சார். இருங்க, நமக்கு எங்க சார் இருக்கு தார்மீக உரிமை? நீங்க உங்ககிட்ட உங்களுடைய கார்டு எங்க இருக்கு? குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு இருக்கா, அரசாங்கத்தின் மேல இருக்கா உங்க கார்டு? குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், அரசாங்கம் குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாது. எங்க விட்டுருக்கு அதை சொல்லுங்க. அதுதானே இப்ப எல்லாம் கேக்குறாங்க. யார் அந்த சார்? அவ்வளவுதான் கேக்குறாங்க. அதுக்கு பதில் வந்து புரிஞ்சு போச்சு சார். இருங்க, இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. முதலமைச்சர் சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசினாலும் அசெம்பிளில பேசிருக்காங்க. இல்ல எனக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுச்சு. சட்டமன்றத்துல பேசினாலும் ஒன்னா ஆளுநரை வச்சு டைவர்ட் பண்ணுவோம், என்னங்க? இல்லாட்டி லைவ் கட் பண்ணி டைவர்ட் பண்ணுவோம். ஏங்க, யாரு- விவாதத்துல உட்கார்ந்தாலும் வேற பிரச்சனை எடுத்து ஏங்க, டைவர்ட் divert பண்ணுவோம். ஆக மொத்தத்துல முதல்ல யூட்டர்ன் அரசா இருந்தது, இப்ப டைவர்ஷன் அரசா மாறிட்டீங்க. ஏங்க, நன்றி, நான் திரும்ப வரேன். டைவர்ஷன் அரசை பத்தி நான் நன்றி பேசலீங்க. சார், நான் வரேன் சார். கனகராஜ் சார், நீங்க நாடாளுமன்றத்துல உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கோ, எப்படி நீங்க வந்து மனசு வெதும்புறீங்களோ, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை நீங்க ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குறீங்கிறாங்க. அட்லீஸ்ட் திமுக அதை பண்ணுதுன்னா நீங்களாவது கூட இருக்கீங்களே, கேட்க மாட்டீங்களா? இல்லைங்க, என்னை பொறுத்தவரையிலும் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி, வெல்லுகின்ற ஆட்சிக்கு ஏதோ அந்த ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற மாதிரி சும்மா 100 தடவை எழுதிட்டா போதுமா சார்? என்ன அதாங்க சொல்றேன். இருங்க, பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி, வெல்லுகின்ற ஆட்சிக்கு சாட்சியே முதல்வரின் ஆட்சி. இதெல்லாம் வந்து நீங்க மேடையில போய் மேடையில பேசணும் சார். ஒரு வருஷம் கழிச்சு போய் ஜனநாயகத்தை கொஞ்சமாவது மதிங்க சார். ஆட்சி ஜனநாயகத்தை மதிங்க. மேடையில பேசினா கல்ல விட்டு அடிப்பாங்க. ஆட்சிங்க, மேடையில பேசினா கல்ல விட்டு அடிப்பாங்க. மனசாட்சி இல்ல, மனசாட்சி அதத்தான் கேக்குறேன். மனசாட்சி உங்களுக்கு இல்ல. மனசாட்சி இருக்கு. அதே மனசாட்சி உங்களுக்கு இல்ல. நடந்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க தான் அதான் பார்த்தோமே, அவங்க நடந்துகிட்டத பொள்ளாச்சியில அண்ணா என்னென்ன பல்கலைக்கழகத்தை பத்தி பொள்ளாச்சி விட்டு வாங்க ஐயா. அந்த பேரை கூட உச்சரிக்க கூடாது, ஏதோ உத்தரவு இருக்கு. அவங்க துணைவேந்தர் பேசக்கூடாதுன்னு ஏதாவது உத்தரவு இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியே சொல்லுங்க. பத்தி கவர்னரை பத்தி பேசக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கா? நீங்க போடுற டிராமாக்கு நாங்க உதவணுமா? உத்தரவு இருக்கா? நீங்க போடுற டிராமாக்கு நாங்க உதவணுமா சார்? நீங்க போடுற டிராமாக்கு நாங்க உதவணுமா? நமக்கு பக்கத்துல நம்ம வீட்டுக்கு உங்க நாடகத்துக்கு நாங்க உதவ முடியாது. நீங்க போடுற நாடகத்துக்கு நாங்க உதவ முடியாது. ஆண்ட்ராய்டு உலகம் இல்ல உலகம் முழுவதும் மனிதர்கள் நீங்க போடுற நாடகத்துக்கு நாங்க உதவ முடியாது. நீங்க பொங்குறீங்கல்ல, மணிப்பூருக்கு ஹத்ராஸ் மணிப்பூர்னு பொங்குறீங்கல்ல, ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிக்கோ அண்ணா நகருக்கோ இப்ப வரைக்கும் சார் ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்கிற அந்த வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வரல. கூட்டணி கட்சிகளோட கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன, வாய்கள் கட்டப்பட்டு உத்தரவுகள் வந்திருக்கு. கூட்டணி கட்சி சுய கால்ல நிக்கல சார். அண்ணா நகர் இல்ல உங்களுடைய கூட்டணி கட்சி சுய கால்ல நிக்கல. பேசியிருக்கோம், மக்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன டீடைலா என்ன பேசிட்டீங்க? ஏங்க, துணைவேந்தர் போடாம இருந்தது காரணம் யாருங்க? கேளுங்க சார். நீங்க ஏங்க கேக்கல? ஆளுநர் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க அமைச்சரும் ஆளுநரும் மோதிக்கிட்டாங்கம்பீங்க. ஆனா இங்க மோதிக்குவீங்க, அங்க போய் டீ பார்ட்டில அவர் நல்லவர், மிகவும் நல்லவர்னு பேசிட்டு வருவீங்க. இந்த நாடகத்துல மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி இல்ல சார். சாரி, ஆர்.என். ரவி 1 மணி நேர நிகழ்ச்சி இல்ல, ஒரு நாள் முழுக்க நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட உங்ககிட்ட இருந்து அந்த உண்மையான பதில் வரப்போறது இல்ல. அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு நன்றி.